ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 31/5/2026 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 862. ஓகேங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டு 862. இதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு பாருங்கள். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 0, 2, 5, 6ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 2ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? 2ஆம் நம்பரு சி போர்ட்லேயும் 6ஆம் நம்பரு பி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு மட்டும்தான் வின் ஆகிருக்குது. வேறு எந்த நம்பரும் வின் ஆகலைங்க. ஓகேங்களா? ஏபிபிசிஏசி 3 டிஜிட்டு எதுலேயுமே பாஸ் ஆகலை. ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்குது. இன்றைக்கி ஆல் போர்டு வச்சு வின் பண்ண அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கேரளா லாட்ரி 1/6/2026 பாக்கியதாரா 56 உண்டான கெஸிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸிங் மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு பாருங்கள். ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்குறேன். 0, 3, 4, 9. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறாங்க, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. எனக்கு கெஸிங் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி கெஸிங் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போட்டுங்க. சரிங்களா? உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்து நான் மட்டும் எடுத்து போடுங்க. அதுவும் அளவாக எடுத்து போட்டுக்குங்க. வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னா 48, 84, 82, 28, 42, 24, 93, 39, 91, 13, 19, 91, 94, 49, 40, 01, 04, 90, 09, 33, 36, 63, 00, 92, 29. இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபிபிசிஏசிக்கு உண்டான கெஸிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போட்டுங்க. சரிங்களா? எனக்கு கெஸிங்கை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி கெஸிங் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போட்டுங்க. நம்பர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். இது எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போட்டுங்க. கோடு போட்டது ஒரு பிட்டாகவும் கோடு போடாத ஒரு பிட்டாகவும் பிரித்து கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு எப்படி கெஸிங் வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுங்க. எது போட்டிங்கனாலும் அளவாக போட்டுங்க. சரிங்களா? வாங்க இப்போ 3 டிஜிட் பார்க்கலாம். இப்போ 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். 482, 931, 940, 336, 009, 942. இதுதான் இன்றைக்கி உண்டான 3 டிஜிட் உண்டான கெஸிங்கு. 3 டிஜிட்டை ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. எனக்கு கெஸிங் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி கெஸிங் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போட்டுக்குங்க. சரிங்களா? அதுவும் இல்லாமல் மாதத்தில் முதல் நாளுங்கிறதுனால கொஞ்சம் எப்படி பார்த்தாலும் அளவாகவே போட்டுக்குங்க. ஓகேங்களா? எப்படி அடிப்பாங்கிறது சரியாக சொல்ல தெரியாது. அதனால் அளவாக எடுத்து போட்டுக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். இது எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பருங்கிறதுனால கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அதனால் உங்களுக்கு எப்படி கெஸிங் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. எல்லா நம்பருமே முக்கியமான நம்பர் தான். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பருங்கிறதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸில் வருது அப்படின்னா நீங்கள் பாக்ஸில் போடுறாலும் போட்டுக்கணும், இல்லை சிங்கிளாக போடுறாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகேங்களா? அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.